வெல்கம் டு ஆல் தல ஃபேன்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா ஏகே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ரவிச்சந்திரன் டைரக்டர். அவர் ஒரு ஃபேன் பாய். அவர் வந்து டைரக்டராக இருந்தது தெரிஞ்சு விட்டுருக்காங்க. ஜிவி பிரகாஷ்லாம் சொல்லவே தேவையில்ல. அவர் முன்னாடியே சொல்லிட்டார் பேட்டியில, இது போல தீனா படம் எப்படி நீங்க மியூசிக் எதிர்பார்த்தீங்கன்னா அது போல இது ஒரு மியூசிக்னு சொல்லிட்டாரு. அதாவது ரொம்ப மார்க் ஆண்டனி அந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்காரு. ஆனா அஜித் படத்துக்கு வந்து போஸ்டர் அடிச்சால அவர் வந்து படம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அது வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். மொத்த ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட்டா இருக்கும். லாஸ்ட் கூட விடாமுயற்சி வரும்போது அதுல எதிர்பார்ப்போடவே இருக்கிறோம். இன்னும் உள்ள போய் படம் பார்க்கணும். எத்தனை வாட்டி படம் பார்த்தாலும் சலிக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிவிக்க விட்டுறாரு. ஃபைட்டுக்கு வந்து படத்திலே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேன்ஸ்க்கான படம் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு நார்மலா எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குற படம். ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும். ரொம்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணி 6 ஃபைட் சீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஜஸ்ட் நவ் போட்டாங்க. அதுக்கோசமா வெயிட் பண்ணுகிறோம். தலை ஒரு ஃபைட் சீன்னாலே தெரிவிக்க விடுவாரு. படம் பாத்தீங்களா போன படம் 6 ஃபைட் நீ ஒரு வேற லெவல்ல தலை வந்து நடிச்சுக்காரு அப்படின்னா எல்லா தலை ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். AK-64 இந்த படத்துல யாராவது நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அப்புறம் வில்லனா சீன் இருக்குன்றாங்க. எப்படி இருக்குன்னே தெரியல. உள்ள போய் பார்த்தா கையெல்லாம் உதவுது. எப்போ போய் படம் பார்ப்போம் அந்த ஆர்வம் அப்படியே இருக்கு. பஞ்ச் டயலாக் எதனா ஒரு டயலாக் சொல்லுங்க. பஞ்ச் டயலாக் அது நடிச்சுக்கிறாரு அருண் விஜய். அர்ஜுன் தாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஒரு இதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் படத்துல அந்த ஒரு வார்த்தைக்கோசமே இப்ப உள்ள போறோம். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உடம்புல உயிர் இருக்காதுன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்றேன். அந்த ஒரு விஷயத்துக்கோசமே படத்தை வைப்பாங்கன்னு ஆசையா இருக்கு. ஓகேண்ணா. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தாலும் அருண் விஜய் நடிச்சாரு, வில்லனா நடிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய மூவிஸ் அதெல்லாம் வந்து நல்லா டெவலப் பண்ணி விட்டாரு. தலை வந்து எப்பவுமே ஒவ்வொருத்தரும் வளர்த்தி விட்டுனாங்கிறாரு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல அவர் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேரிங் வந்து எப்படின்னா இருக்கு த்ரிஷாவும் உள்ள போய் திரிஷா வந்து சொல்லவே தேவையில்ல. அந்த திருப்பி அந்த வார்த்தையை கேக்குறாங்க. அது அந்த எதிர்பார்ப்பே இன்னும். அதே போல சிம்ரானும் அந்த வார்த்தை. மத்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இந்த படம் டிஃபரெண்டான படம், ஃபேன்ஸ்க்கான படம். ஏன்னா டைரக்டர் எடுக்கிறவரே வந்து ஒரு தலை ஃபேன் தான் அவரு. அதனால வந்து எல்லா டைரக்டர் கம்பேர் பண்ண மாதிரி ஒரு தரமான சம்பவமா இருக்கு இந்த படம். தரமான சம்பவம் இருக்கு. நீங்க பாத்து திருப்பி கேக்குறாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பேசின்ற மாதிரி. அதெல்லாம் எதிர்பார்ப்போட இருக்கிறோம். திருஷா தொடர்ந்து பார்த்தா அஜித் கூட நடிச்சிட்டு வராங்க இல்லையா? சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி இருந்தது? நல்லா இருந்துங்களா? வேற லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு 100% எக்ஸ்பெக்ட் பண்ண அதுக்கு மேலே இருக்குது. பார்க்கும்போது சரியா கூஸ் பம்ப்ஸா இருக்குது. எல்லாமே மிக்சிங். எல்லா டானும் இருக்காங்க இதுல. வேதாளம், மங்காத்தா, தீனா, பில்லா, அட்டகாசம் எல்லா இதுவும் மிக்சப் உள்ள இருக்குது. நீங்க இது செட் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. விஜய்க்கு செட் ஆயிடுச்சுங்களா இல்ல அஜித் அவர்களுக்கு செட் ஆயிடுச்சு? அஜித்துக்கு பக்கா செட் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. திருஷா நடிப்பு எப்படி இருக்காங்க ட்ரைலர் பார்த்த வரைக்கும்? அவங்க எதிர்பார்ப்பதான் சொல்றாங்க. எங்க அப்பா ஏன் தள்ளி விட்டாங்க